வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இந்து முன்னணி சார்பில் வரும் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடக்கிறது. மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளின் அருள் காட்சிக்கு வந்து பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அரசியல் ஆதாயத்துக்காக முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்படுவதாக விசிக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டுவது பற்றி கேட்டதற்கு அவர் கூறியதாவது: மாநாட்டுக்கு எதிராக இன்னைக்கு வந்து மதுரையில மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எப்படி பார்க்கறாங்க? அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க திட்டமிட்டு மக்களை பிளவுபடுத்தி தமிழ்நாட்டுல வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு துணிக்கிறீங்க. அதுக்கு சில கட்சிகள்லாம் துணை போகுது. அதுவும் திரும்ப முருகனை கும்பிடுறது வந்து பிரச்சனை கிடையாது, வழிபடுறது பிரச்சனை கிடையாது. ஆனா அரசியல்வாதிகள் அது மாதிரி பிரச்சனையா இருக்கு. நான் இதில் வந்து இந்த திடல்லேருந்து நானும் அரசியல் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்க. பழனியில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துனாங்க இல்லையா, அப்போ அதில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இல்லையா. அரசியல்வாதிக்கும் ஆன்மீகம் இருக்கும்ல. இப்போ நாங்கள்லாம் போய் சாமி எங்கே போய் நாங்கள் போய் சாமி கும்பிடக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இதில் நான் அரசியல் அதிகம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்குறீங்க. இன்னொன்று சொல்கிறேன், இருந்தாலும் நீங்கள் இதை கேட்டுட்டீங்க. மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கலந்து கொள்ளலாமா, அவர்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி தானே? ஆனால் நீங்கள் ஒருத்தருமே அவரை போய் கேட்கவே இல்லை. அவர்களுக்கும் பக்தி இருக்குமே, அவர் அந்த நாட்டுடைய பிரஜை தானே அப்படின்னு நீங்கள் மீடியா யாருமே அவங்கள போய் பதிலுக்கு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கேட்டுட்டு அமைதியாக அப்படி வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் இதில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாரு. நான் அறநிலையத்துறை அமைச்சரை பார்த்து கேட்குறேன், நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இப்போ நான் அவர்களை பார்த்து உங்கள் மூலமாக கேட்குறதுன்னா, ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து யாரும் சாமி கும்பிடக்கூடாதான்? இதை நீங்கள் கேட்டிருக்கலாமே அவர்கிட்ட. சாமி கும்பிடுறத பிரச்சனையே சொல்லல. எல்லா கட்சியிலும் முருக பக்தர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டுல முருகனை விரும்பாத ஆளே கிடையாது. எல்லாரும் அந்த அரசியலுக்கு பயன்படுத்துறது தான் பிரச்சனை. இப்போ நாங்கள் இப்போ தேர்தல் நடக்கல, வரப்போது நாங்கள் இப்போ ஓட்டு கேட்கலையே, யார்ட்டையும் நாங்கள் ஓட்டு ஒன்றும் கேட்கலையே. குற்றம் கால குமரனை காக்கங்கிறது குமரக்கடவுள் பக்தி ஏன்னா இந்த ஆட்சியில இருந்து ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. முதலமைச்சருக்கு பக்தி கிடையாது. முதலமைச்சர் பக்தி கிடையாது. அது எல்லாமே இந்த மாதிரி தான். அவரை அரசியலுக்காக நடத்தினார். அப்போ அவர் பக்திக்காக நடத்தினார். நீங்க எப்படி சொன்னாலும் அதிகமான கும்பாபிஷேகங்கள், குடமுழுக்கு, சீரமைப்பு பணிகள் கோயில்ல பண்ணது நாங்க தான் திமுக ஆட்சியில தான் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இல்லை அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய கடமை. அதாவது என்னன்னா, இந்த அரசாங்கம் வந்து ஹெச்ஆர்என்சி போர்டு இருக்கு. அதில் உள்ள பணத்தெல்லாம் வந்து கோயிலுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். 12 வருஷத்துக்கு ஒருக்க கும்பாபிஷேகம் பண்ணணும். இது அரசாங்கத்துடைய கடமை. இது மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அதை செய்யணும். அவ்வளோ சார். குறிப்பாக இன்னைக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் சமஸ்கிருதத்தில் தான் முருகன் கோவில்களில் வழிபாடு பண்ணுறாங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை அப்படின்லாம் பேசினாங்க. அந்த மாநாட்டில் வந்து அறுபடை வீடுகள்லையும் தமிழில் அர்ச்சனை செய்யறதுக்கு உங்களால் தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா, அதுக்கு உத்தரவிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் தமிழில் அர்ச்சனை பண்ணலாமா? அதுவும் தவறு இல்லை. எல்லா கோயிலும் போயிருக்கு, பண்ணலாமே. இல்லை தீர்மானமாக நிறைவேறி நீங்கள் வலியுறுத்திங்களான்னு கேட்குறாங்க மாநாட்டின் வாயில. இல்லை, தமிழில் அர்ச்சனை பண்ணலாம், சொல்லலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. தமிழ் கடவுள் தானே முருகன். அதனால் அவருக்கு தமிழ்லேயே அர்ச்சனை பண்ணல ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் கேட்பீங்களாங்கிறது மட்டும் தான். கண்டிப்பாக கேட்கலாம்.